கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை வீழும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபரானி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவரும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் அடிமையை பலப்படுத்தினதுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசப்போகிற வார்த்தையானது வேத அடிப்படையிலிருந்து நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும், எங்கே இருக்கிறோம், நம்முடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து வேத அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் கர்த்தர் வேதத்தை நமக்கு கையில் எழுதி கொடுத்துருக்கிறார். வேதமானது ஞான அர்த்தமானது. வேதத்தை வாசிக்கும் போது ஞான கண்ணோடு நம்ம அதை பார்க்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்தான வார்த்தையானது யோவானுக்கு எழுதினதான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம்
எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வேதத்துல வாசிக்கும் போது எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே அநேக வியாதிக்காரர் வந்து படுத்திருப்பார்கள். குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான அநேக வியாதிஸ்தர் படுத்திருப்பார்கள். ஏனென்றால் தண்ணீர் கலங்க வேண்டும். அப்ப அந்த தண்ணீரை வந்து யார் கலக்குவானா? என்னைக்காவது ஒரு டெய்லி கலக்க மாட்டாங்க. சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் வந்து தண்ணீரை கலக்குவான். அந்த நேரத்தில் யார் முந்தி இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். இதைத்தான் இந்த நாளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குளம் என்பது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி இன்னைக்கு குளத்துல அநேகருடைய அழுக்க போக்கும்படி அங்க தண்ணீர் கிடக்கும். அந்த காலங்களாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் பார்த்தா இப்படி பைப்பெல்லாம் எங்கேயும் இருக்காது. கிணறு இருக்கும், அவ்வளோ குளம் இருக்கும். இந்த குளத்துல தான் போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே துவைச்சி குளிச்சுட்டு வருவோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஆட்டு வாசலின் அருகே 5 மண்டபங்களோடு ஒரு குளம் இருக்குது. அப்போ அந்த குளம் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த குளம் தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்படி இந்த குளத்துல போன உடனே நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி நம்முடைய சரீர அழுக்கெல்லாம் கழுவி சுத்தமாகி வெளியே வருகிறோமோ, அப்படியாக நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தமும் நம்முடைய பாவத்திலிருந்து பாவ ஆத்துமாவை அவர் கழுவுறாக இருக்கிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குளத்துக்கு போனால்தான் உன்னுடைய அழுக்கு கழுவப்படும். இயேசுவண்டே வந்தாதான் உன் பாவ அழுக்கு கழுவப்படும். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி பாவத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் முழுவதும் போக்கப்படுகிறது. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது அவருடைய இரத்தம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. குளம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த குளத்தின் அருகாமே 5 மண்டபங்கள் உண்டு என்பதை நம்ம வாசிக்கிறோம். அந்த 5 மண்டபங்கள் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட 5 காயங்கள். இந்த குளத்து பக்கத்தில் இருக்க அந்த மண்டபத்தில் அநேகர் படுத்திருப்பார்கள். எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று படுத்திருப்பார்கள். அவ்விதமாக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் உண்டாக்கப்பட்ட சபைகளிலும் அநேகர் படுத்திருப்பார்கள். அநேகர் வருவாங்க. எல்லாருக்கும் சுகம் இல்லை. சுகமென்றா சரீர சுகத்தை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களோட ஆத்துமாவுக்கு ஒரு சுகம் வேண்டும். உங்களோட ஆத்துமா பாவத்துக்குள்ளாகவே இருக்கிறது. அந்த பாவம் இன்னும் கழுவப்படாமலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவாகிய நமது ஆண்டவர்கிட்ட நீங்கள் வரும்போதுதான் உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த குளத்துக்குள்ள தண்ணீர் கிடக்கிறது. தண்ணீர் என்பது வேத வசனத்தை குறிக்கிறது. தண்ணீர் என்பது நம்முடைய வேத வசனத்தை குறிக்கிறது. இந்த தண்ணீரை கலக்குகிற ஒரு தூதன் வருவான் பாருங்களேன், அவங்க தான் தேவ ஊழியர்கள். வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு 7 சபையின் தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
நீங்க வெளிப்படுத்தல புஸ்தகத்தை நீங்க வாசிப்போம்டா, சபைக்கு தூதர்கள் என்று சொல்லப்பட்டது அவங்க தான் தேவ ஊழியர்கள். 7 நட்சத்திரங்களும் கையில ஏந்தி கொண்டு நிற்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த தலைப்புல நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த கலக்கிறவர்கள் தூதர்கள், இந்த வேதத்தை கலக்கிறவர்கள் தேவ ஊழியர்கள். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனங்களை எடுப்பார்கள். எப்படியாவது இந்த மக்களுக்கு ஆத்துமால இருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த ஆத்துமாவுக்கு சுகம் வேண்டும், அந்த ஆத்துமாக்கு சுகம் வேண்டும்னா இந்த வேத வசனம் தான் கலக்கப்படுகிறது. இந்த வசனத்தை எந்த ஒரு மனிதன் முதலாவது விசுவாசிக்கிறானோ, ஆண்டவர் நான் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாருடைய ஸ்தோத்திரத்தை விட என் ஸ்தோத்திரம் நிறைய இருக்கும்னு நினைப்பேன். அப்ப ஆசையா ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னேன், நான் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதிக நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை கலக்கிற தூதருடைய வார்த்தையை வசனத்தை நீங்க கேட்ட உடனே உங்களுடைய ஆத்துமால இருக்கதான் அந்த பாவ கரையெல்லாம் வெளியேறிவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மைப்படுவதாக. ஆகவேதான் 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தர்களே, அந்த மனுஷன் இந்த குளத்துல போய் அவன் தன்னை கழுவுற வண்ணமாக, தன் சரீரத்தை கழுவுற வண்ணமாக, தன் ட்ரெஸ்ஸை கழுவுற வண்ணமாக நம்முடைய ஆத்துமாவுக்கு கழுவ வேண்டியதா இருக்குது. அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல ஒரு பாவம்ல 2 பாவம்ல, நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி அவர் இடத்துல வருவாயானால் அவர் உன் பாவங்களை மன்னிக்கிறவர், உன் பாவங்களை கழுவப்படுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர்ல பவுல் எழுதுகிறார், ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. பாவம் கழுவப்பட்டவன நம்மலாம் யார் அவருக்கு முன்பாக? நீதிமான்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குலத்துல வந்து அநேகர் படுத்திருக்காங்க. ஐயோ, யாம் பாவம் கழுவணும், யாம் பாவம். வருவாங்க சர்ச்சுக்கு, அநேகர் வர்றாங்கல்ல, அநேகர் ரட்சிக்க, நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நானும் வேதத்தை ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிறாங்க. ஆனா அதன்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய இருதய பாவத்துல இருந்து வெளிப்பட பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், நாங்களும் கிறிஸ்தவங்க தான், எங்க வீட்லையும் வசனம் மாட்டி இருக்க என்று சொல்வார்கள். ஆனா வசனத்தின் படி நீ வாழ வேண்டும், உன்னுடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுதுதான் நீ நீதிமான்களாகப்படும். இப்ப நீதிமான் என்று சொன்னால் என்ன? நிறைய கஷ்டம் உண்டு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு, 1 இல்ல 2 இல்ல. அந்த துன்பத்தில அவர் வந்து நிற்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் அவ எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும்படி அவர் அங்கே வருவார். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்மை நீதிமானாக்கும்படி நமது ஆண்டவர் தமது ரத்தத்தை சிந்தினார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த குளத்துக்குள்ள எல்லாரும் இந்த குளத்தை சுற்றிலும் அந்த மண்டபத்திலே படுத்து இருக்கிறார்கள். தண்ணி எப்போ கலக்கணும். அப்போ ஒரு தூதன் வந்து தண்ணீரை என்ன பண்ணுகிறான்? கலக்குகிறான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் 38 வருஷம் படுத்திருக்கானா, அவன் ஆயுசுனால பூரா பாதி போயிருச்சு இல்ல. ஆண்டவர் வசனம் சொல்லுவது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70. 70 வயசுல பாருங்களேன், பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கு மேல இருந்தா சஞ்சலம் வருத்தன் வேதம் சொல்லுது. அதுல அவன் 38 வருஷம் படுத்திருக்கானே. அருமையான கருத்து. அது மாத்திரமல்ல, மண்டபத்துல அநேக வியாதிக்காரி படுத்திருந்தார்கள். யார் படுத்திருந்தார்களாம்? அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, முதல்ல குருடன் படுத்து கிடக்கிறான், அவனு அங்கதான் கிடக்கிறான். இந்த காயத்துக்குள்ள, ஆண்டவருடைய 5 காயத்துக்குள்ளதான் வந்துட்டான். நானும் கிறிஸ்தவன் சொல்றான், ஆனா குருடாவே இருக்கிறான். அது எதை காட்டுது என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசிக்காத ஒவ்வொரு மனுஷனும் குருடராகவே இருக்கிறான். கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறார்கள். ஒரு நாளையில
நானும் ஆண்டவரை அறியாத காலத்தில் 1975 தான் நான் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட உடனே இந்த பைபிளை எனக்கு கிடைச்சது போய் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தாங்க. நான் இந்த பைபிளை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஐயோ எனக்கு இவ்வளோ நாளாக கண்ணு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறேன், இப்போதான் எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாசிக்க அப்படியே கண்ணு தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். என்னால் அந்த கண்ணை தண்ணி துடைக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் இது இந்த கண்ணை திறந்துருச்சே, இவ்வளோ நாளும் நான் கண்ணு இல்லாமல் இருந்திருக்கேனேன்னு சொல்லி அருமையான கர்த்தர் நான் அநேக நாள் அழுதது உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ குருடனா இருக்காத, நீ கிறிஸ்தவன் தான், மண்டபத்தில் தான் படுத்திருக்கிற, நான் ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன். வேதத்தை வாசிக்கலையே, இந்த வேத ரகசியங்களை ஒன்று அறிஞ்சுக்கலையே, உன் கண் திறக்கப்படலையே, குருட்டுத்தன்மையா இருக்கிறார்கள். அடுத்த யார் இருக்கிறாங்க? சப்பானியாக படுத்திருக்காங்க. அதெல்லாம் குருடன். பைபிளை வாசிக்காதவெல்லாம் குருடன் தான்ப்பா, பார்த்துக்கோங்க. எந்த ஒரு மனுஷன் இந்த வேதத்தை சும்மா கதை புக்கு மாதிரி இல்லை, டெய்லி நம்ம தினத்தந்தி வாங்குறோம், தினமலர் வாங்கணும், அப்படிப்பட்ட வாசித்த உடனே இப்படி போட்டுருவோம், அது அவ்வளோ முடிஞ்சது. ஆனால் இது அப்படி அல்ல. பரலோகம் கொண்டு உன்னை சேர்க்கு வரை இந்த வேதம் உன்னை வழிநடத்தி கொண்டே போகும். இதில் அநேக அர்த்தங்கள் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக சப்பானியான ஒரு மனுஷன் அங்கதான் கிடக்கிறான், அந்த மண்டபத்துக்குள்ள படுத்திருக்கிறான். சப்பானி என்றால் ஆண்டோடைய வார்த்தையை ருசிச்சுட்டான், ஆண்டோடைய பிள்ளைன்ற ஞானசானம் எடுத்துட்டான், சபையில் இருக்கிறான். ஆனா ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு போக மாட்டான். நடந்து போகாதவன் சப்பானி. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லாத மனிதன் சப்பானியாக இருக்கிறான். உன் பக்கத்து வீட்டுக்காரங்க சத்தியத்தை சொல்லியிருப்பியா? உன் அண்டை வீட்டுக்காரங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை போய் சொல்லுவியா? ஆண்டவர் சொன்னாரே, நீ 6 நாள் வேலை செய், ஒரு நாள் எனக்கு. அந்த நாள்ல ஆண்டவர் ஆராதிச்சுட்டு மாலை நேரத்துல போய் கர்த்தருடைய வார்த்தைய எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அறியாதபடி இருக்கிறாங்க, இதை கொண்டு போய் உனக்கு சொல்ல முடியலையே, நீ சப்பானியாவே கிடக்குறே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குளத்துக்குள்ள சுற்றிலும் மண்டபம் உனக்காக தானே 5 காயங்கள் இருக்கு. இந்த மண்டபம் என்பது 5 காயங்கள். நானும் கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதைத்தான் நினைப்பாங்க. பக்கத்தில் இருக்க நம்ம தெருவில் இருக்க மக்கள் ஆண்டோடைய அன்பு ருசிக்கலையே, அவங்க பாதாளத்துக்கு போறாங்களே, அவங்களுக்கு இந்த வார்த்தையை யார் கொண்டு சொல்லுவா? நான் இதை எடுத்து செல்கிறேன். இதை வேதத்தை எடுத்துக்கொண்டு சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லுகிற மனுஷன்தான் அவன் நடக்கிற மனுஷன். சுவிசேஷத்தை எந்த ஒரு மனிதனும் போய் சொல்லாவிட்டால் அவன் சப்பானியாக கடந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தண்ணீர் கலக்கப்படுகிறது. தண்ணீரை வேத வசனம், வேதத்துல நம்ம வாசிக்கும் போது ஊழியக்காரராகிய தேவ பிள்ளைகள் வந்து இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லும் போது அதை அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட வந்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அதை அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக வந்துச்சு. விசுவாசிக்கணும். சும்மா எதை நானும் கிறிஸ்தவன் இருக்கிறத வேஸ்ட்டுப்பா. என் ஆண்டவர் நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இருப்பேனா நிச்சயமா ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனை சொல்லும்படி நீ இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு நடப்பாய். நீ நடக்காம இருப்பாய்னா நீ சப்பானியாக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எப்பெல்லாம் அந்த தண்ணீர் கலங்கப்படும்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள். ஆசாரி என்பது தேவ ஊழியர்கள். தேவ ஊழியர் என்பது அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே ஊழியர்கள் தான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அவங்க உதடுகளை எப்பொழுது என்ன வேணுமா? அறிவை காக்க வேண்டும். அறிவு. கர்த்தருடைய வார்த்தை, இந்த எவன் ஒருத்தன் இதை வாசிக்கிறான்னு அவனுக்கு அறிவு வருகிறது. கர்த்தர் நாம மல்கியா 2:6 பார்ப்போம்னா, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அந்த ஆசாண்டி வாயில். அவன் தான் தண்ணியை கலக்குது. வேதத்தை தான் கொண்டு வரணும். சும்மா வந்து இன்னைக்கு அநேகர் வேதத்தை எடுத்துக்கொண்டு கதை அடிக்கிறது இல்லப்பா. இது வேத வசனம், உன்னை உயிர்ப்பிக்கிற வசனம். வார்த்தை, சத்திய வார்த்தை ஆசானுடைய வாயில் இருக்க வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை தான் அவனுங்களை உயிர்ப்பிக்கிறது. சப்பானியாக கிடக்கிறான், குருடனாக கிடக்கிறான், அப்புறம் யார் கிடக்கிறான்? சூம்பின உறுப்புடையவர்கள். சூம்பின உறுப்புடையவர்கள். எவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இளம்பிள்ளை வாதம்னு சொல்லுவாங்க.
அது அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் அது இப்போ தான் எவ்வளவோ ஊசிகள் மூலம் இப்போ உள்ள வயிற்றுல இருக்கும் போதே கூட ஊசி போட்டு பிள்ளைங்களுக்கு அந்த வாதம் வரக்கூடாது, இந்த வியாதி மஞ்சக்கிழமை அது வரக்கூடாது அப்படி இப்படின்னு. நாங்கள் சின்ன பிள்ளையர் காலங்களில் அப்படிலாம் கிடையாது. அநேக பிள்ளைகள் இப்படி சூம்பி நடக்க முடியாமல் இருக்கும், கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும், அப்படி இருப்பாங்க. அவங்க தான் சூம்பின உறுப்புடையவர்கள். அவங்களும் அங்கே தான் படுத்திருக்கிறாங்க. அவங்களும் அங்கே அந்த 5 காயத்துக்குள்ளே தான் எடுக்கிறாங்க, 5 மண்டபத்துக்குள்ளே தான் எடுக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலை. எதை காட்டுது? கர்த்தருக்கண்டு உன் கையை நீட்ட மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், நீ என்னை சோதிச்சு பாருப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா ஆசீர்வதிக்க மாட்டேன்னு என்னை கொடுத்து இந்த கையை நீட்ட முடியே. எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? இந்த கை நீட்டணும்ல, கர்த்தரை ஊழியத்துக்காக நீட்டணும் இல்ல, கர்த்தரை சபையை கட்ட நீட்டணும் இல்லையா, ஏழை பிள்ளைகளுக்கு கையை நீட்டணும் இல்லையா, இந்த கட்ட பிள்ளைகளுக்கு கையை நீட்டணும் இல்லையா. எத்தனை பேர் இந்த நாளையில பட்டினியும் பசியுமாக இந்த கிராமங்கள்ல போய் பாருங்க. இருக்க நல்ல ஒரு வீடு இருக்காது, படுக்க ஒரு நல்ல ஒரு பாய் இருக்காது, கட்டுறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எழும்பணும்ல. இல்லைன்னா நீ அங்கே படுத்துக்கிட்டு சூம்பின உருப்படையாவே இருப்பாய். ஆனால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னும் அநேகர் அப்புறம் யார் படுத்திருக்கா? முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. அநேக வியாதிக்காரர், அது மாத்திரமில்ல, எல்லாரும் வியாதியிலே தான். எல்லாம் அந்த மண்டபத்தில் தான் படுத்திருக்கிறாங்க. மண்டபம் என்பதுதான் அவருடைய 5 காயங்கள் என்று சொன்னேன். நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லுவாங்க. ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் வியாதிக்காரங்க. வியாதி என்னன்னா மாம்ச வியாதியை நான் சொல்லலை, மாம்சம் பலகீனமானது. உன்னுடைய ஆவி ஆத்துமா கர்த்தர் பார்க்கிறார். உன்னோட சரீர வியாதியை பற்றி நான் சொல்லலை, உன்னுடைய ஆத்துமா வியாதிப்பட்டு இருக்குதே, நீ எழும்பி வர முடியல, எப்போ பாரு கவலை வியாதி. எனக்கு அது இல்லையே இது இல்லையே, இன்னும் வீடு கட்டலையே, இன்னும் காட்டவங்களே நாட்டவங்களே வியாதி. இந்த வியாதியிலே நீ கிடப்பாயானா நீ ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, அந்த இடத்துல இயேசுவானவர் வருகிறார். 38 வருஷமா ஒரு மனுஷன் கிடக்கிறான். அவரை பார்க்கிறார். நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உடனே கர்த்தர் அவனுக்கு அந்த 38 வருஷமா படுத்திருந்ததை பார்த்தா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்றார். பார்த்தீங்களா? அப்படின்னா அவன் 38 வருஷம் கீழ்ப்படியாம படுத்திருந்திருக்கான். இப்ப ஆண்டவர் சொன்னா, நீ எப்ப நீ எடுத்துட்டு நட. அவன் நடந்தான். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அவரை யாருண்டே அவனுக்கு தெரியாம தான் அவன் படுத்திருந்திருக்கிறான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வாசிங்களேன் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. இன்னாரென்றே அறியலப்பா, அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சுப்பா. ஒரு நாளையில இயேசுனா எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் பரம்பரையாக இந்துலேருந்து பிறந்து அந்த இந்து சாமியை தான் வணங்குறோம், தெரியாது. அந்த நாளையில் நான் 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 1975. இப்போ நாட்டில் மழை இல்லை, தமிழ்நாட்டில் 4 வருஷம் மழை இல்லாமல் மக்கள்லாம் பஞ்சத்துக்கு ரொம்ப கஷ்டம், பஞ்ச பிழப்பாக இருக்குது. அதனால எனக்கு அவ்வளோ விக்கிரமும் இல்லை. அந்த நாளையில் நான் எங்கள் அக்கா ஒரு நாள் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன்னே, நீ வாப்பில்ல அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. சரி சர்ச்சைக்கு போனால் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா டீசெண்டாகவும் அவ்வளோவா போயிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் போனேன். அவங்க என்கிட்ட பேசின அன்பு அவ்வளோ ஒரு அன்பான வார்த்தையாக பேசினாங்க. அந்த வார்த்தையினால் வீட்டுக்கு வந்தேன், எங்கள் அப்பா அம்மா என்னை அடித்தாங்க. உடனே நான் நைட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் பீடி சுற்றுறவங்க தான், பீடி சுற்றிட்டு இருந்தேன் என்ன இரவில். உடனே அந்த வணங்கின எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டேன். என்கிட்ட எந்த தெய்வமும் வரல, ஏன்னா அப்போல்லாம் ரைட்டு கிடையாது, மண்ணெண்ணெய் விளக்கு, ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம். இயேசுவை அந்த நாளையில பார்த்தேன். இயேசுவை பார்த்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையும் என் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டேன். நான் அறியலை, ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து என்னை ரட்சித்தாரே, அவர் என்னை தேடி வந்தாரே,
அதாவது 38 வருஷமா கிடக்கிறவன் ஆண்டவர் இன்னார் தெரியாது. ஆண்டவர் அவன் மேல மனதுரையிட்டார். யார் மேல அவர் மனதுருகிறாரோ அவரை மீட்டுக் கொள்ளுவார். ஆனா இன்னைக்கு அநேகர் படுத்திருக்கிறாங்க. இந்த மண்டபத்துல படுத்திருக்கிறவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அந்த 38 வருஷமா படுத்திருந்த மனுஷன் இப்ப சுகமாகிட்டான். இப்ப இயேசுவை எங்க சந்திக்கிறார்? 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே ஒரு நாள் ஆண்டவர் ஆலயத்திலே அவனை பார்க்கிறார். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். இப்படியானால் இந்த மனுஷன் எதனால அவன் படுத்திருந்திருக்கான்? பாவம் செய்துதான் படுத்திருந்திருக்கான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால வந்த வியாதி அவனை படுக்க வச்சிருக்கு. அவனுக்கு சுகமாக்கி ஆண்டவர் பார்த்தாரு, அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவர் ஒரு நாள் ஆலயத்துக்கு போறாரு, அவனும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேகர் சுகமாவாங்க, வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் அநேகர் வந்து சுகத்துக்காக வருவாங்க. வியாதி எனக்கு நல்லா ஆகணும் ஜெபம் பண்ணுங்கம்மான்னு வருவாங்க. பிசாசு பிடிச்சிருக்கவங்கள வந்து அநேக பிசாசை துரத்தி இருக்கிறோம். இப்படியெல்லாம் அந்த அமாவாசை இரவு ஜெபத்தில் அநேக அற்புதங்களை நடந்திருக்குது. ஆனால் தொடர்ந்து அவங்க ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் இந்த 38 வருஷமா இருந்தவன் ஆலயத்தில் வந்தான், இயேசுவை பார்த்துட்டான். இயேசு சொன்னாரு, எப்பா இனி பாவம் செய்யாதப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம செய்த பாவத்தினால் நமக்கு வியாதிகள் வந்திருக்கலாம். அந்த வியாதி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த 38 வருஷனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கார். அப்படியே வச்சு பண்ணுவோம். ஏசப்பா மை சோதரிக்கிறப்பா மை துதிக்கிறையா, இந்த நாளையில எங்களோடு பேசினீங்களே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உமக்குள்ள விசுவாசத்தில் ஆண்டவரை வல்லவர்களாக காணப்பட கிருபதாங்கப்பா. ஏசப்பா இவ்வளவு நாளா அந்த மண்டபத்தில் கிடக்கிறப்பா, ஆனால் உமக்கண்டு ஆண்டவரை ஓடலப்பா, நடக்கலப்பா, குருடனா காணப்படுகிற வேதத்தை வாசிக்கலப்பா, சப்பானியா இருக்கிறேன் ஆண்டவரை, உமக்கண்ட கொடுக்கல ஆண்டவரை, சூமினா உருப்படையனா இருக்கிறேன் ஆண்டவரை. இன்று முதல் என்னை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய வியாதிகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி சுகமா இருக்கட்டும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9788189982 மற்றும் 9842050930.